இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வார்த்தையை நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? பிரயாணம். ஆண்டவர் இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பிரயாணம் வெகு தூரம். பிரயாணம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய செயல்பாடை அதை குறிக்கிறது. நம்முடைய செயல்பாடு அது இன்னும் எவ்வளவு அது தூரமாய் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. ஆகவே நாம் அந்த லக்கை அடைவதற்கு, நாம் செல்ல வேண்டிய தூரத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்யணுங்கிற காரியத்தை தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். செய்தி நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா டக்குன்னு அமைதியா உட்கார்ந்துருங்க. சரி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதுல நாம் பார்க்கிற விஷயம் முதலாவது என்ன பார்த்தோம்? சொல்லுங்க. நம்முடைய எண்ணங்கள்ல ஒரு மாற்றம் வேணும். முதலாவது தான் பார்க்கணும். எண்ணங்கள்ல என்ன வேணும்? ஆமா, நம்முடைய மனதுல ஏற்படக்கூடிய மாற்றம், அதான் மனதில் இருக்கிற எண்ணம். அந்த எண்ணம் சரியான எண்ணங்கள் நம்ம இருந்தா நாம போக வேண்டிய தூரத்தை நாம் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மறுரூபமாய் இருக்கிறது. இரண்டாவதாக நம்முடைய அதாவது எண்ணங்கள் சில காரியங்கள்ல நாம் மாற்றம் அடையாததுக்கு காரணம் எண்ணம் மட்டுமல்ல, நம்முடைய பழக்க வழக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். ஏன்னா நம்முடைய பழக்க வழக்கம் தான் நம்முடைய செயல்பாட்டுக்கு தடையா இருக்கிறது. நாம் பழகிட்டோம், அதனால அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் அதான் வேதம் சொல்லுவது, தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய கூடும். அப்படின்னா நன்மை செய்வதற்கும் நாம் என்ன செய்யணும்? அதற்காக பழகும் போது நாம் நன்மை செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் திடமனது. நாம் பிரயாணம் பண்ண வேண்டியது வெகு தூரம். நாம் பிரயாணம் பண்ண வேண்டிய அந்த தூரத்தை அடைய நமக்கு தேவையானது ஸ்ட்ராங் மைண்ட், திடமனது நமக்கு அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஏற்கனவே இந்த செய்தியை நான் கொடுப்பதற்கு நான் ஒரு வேத பகுதியை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி நான் நோட் பண்ணி வைத்திருந்த பொழுதிலும் ஒரு நாள் நான் வாக்கிங் போயிட்டு அப்படி திரும்பி நான் இந்த வீட்டு பக்கம் வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு அம்மா, அவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க மகாட்ட பேசியிருந்தாங்களா, யார்கிட்ட பேசியிருந்தாங்களோ தெரியாது. அவங்க எங்கேயோ பேசினா கரெக்டா எனக்கு முன்னாலே வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. அது வரைக்கும் என்ன பேசினாங்கன்னு தெரியாது. என் பக்கத்துல வரும்போது சொல்றாங்க, பொம்பளைக்கு மனத்திடம் வேணும் அப்படின்னாங்க. என் பக்கத்துல வந்து எனக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு. மனத்திடம் வேணும், ஆம்பளைங்க அப்படித்தான் அப்படின்ட்டு அந்த 2 வார்த்தை தான். அல்லேலூயா. இந்த மனத்திடன், இந்த வார்த்தையை தொடர்ந்து நான் அது மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அப்போ நான் வீட்டுல வந்து அந்த வேத பகுதியை நான் எடுத்து பார்க்கும் போதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை அந்த வேத பகுதியில வைத்திருந்ததை நான் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. அவங்க தெரிந்த வார்த்தையை சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம் தெரியல. பாசத்தை ஊட்டி வளர்க்குறோமோ இல்ல நல்ல தைரியத்தை ஊட்டி வளர்க்குறோமோ தெரியல. தைரியத்தை ஊட்டி வளருது. அல்லேலூயா. பாசம் ஒரு நாள் அவங்கள என்ன செய்யாது? அவங்கள மேல கொண்டு போகாது. தைரியத்தை ஊட்டி வளர்க்கணும். திட மனது வேணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:22. ஆகிலும் எப்படி இருங்க? திடமனதாய் இருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு எங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், தேவன் அவனை சந்தித்தார், தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனையும் எடுத்து பல இடங்களிலே சுவிசேஷம் சொல்வதற்கு, சபைகளை ஸ்தாபிப்பதற்கு
ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். பல இடங்களிலே சுவிசேஷம் அறிவித்து சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவனை குறித்து வைத்திருந்த நோக்கம் என்ன? அவன் ரோமாபுரிக்கு போகணும், ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அதுக்குன்னு ஸ்பெஷலா அதுக்குன்னு டிக்கெட் எடுத்து அந்த ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போக அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடையாது. நிறைய பேர் என்ன பிரைம் மினிஸ்டருக்கு சுவிசேஷம் சொல்ல போறான்னு பிரைம் மினிஸ்டர்கிட்ட பெர்மிஷன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் வந்துன்னா அது கொடி பிடிச்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு சுவிசேஷம் சொல்றோம், சிஎம்க்கு சுவிசேஷம் சொல்றோம், கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி கிஃப்ட் கொடுக்க போறோம், பைபிள் கொடுக்க போறோம். பவுல் அப்படிலாம் போகல, ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு போகல, நான் அதுக்குன்னு ஃபிளைட் பிடிச்சு போகல, ஸ்பெஷலா அதுக்காக கப்பலை புக் பண்ணி போகல. அப்படியே போனா எப்படி போனா? அவன் கைதியாக கொண்டு போகப்படுகிறான். அவன் அரெஸ்ட் பண்ணி எருசலேம்ல அவன் போய் அங்க நிற்கும் போது அவன் மேல யூதர்கள் குற்றம் சாட்டினாங்க. குற்றம் சாட்டினபடினாலே அவனை திருப்பி அவன் இந்த விசாரிக்கும் போது அவன் சொல்றான், நான் ராயனுக்கு அபயம் விடுகிறேன்ட்டான். உடனே அவனை சரி ராயனுக்கு அபயம் விட்டதுனால அவனை ராயனுக்கு கொண்டு போகலான்னு சொல்லி அவனை ஒரு கைதியாக இப்போ இத்தாலியா தேசத்துக்கு அவன் என்ன செய்யறாங்க, கொண்டு போகிறார்கள். அதே 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவன் இத்தாலியா தேசத்துக்கு போகும்படி கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் என்ன செய்யறான், அந்த அவனோடு சேர்ந்த கைகளை சேர்த்து சொல்லுகிறான். தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் கப்பல் பிடித்து தனியாக ஸ்பெஷலா அதுக்குன்னு அவன் டிக்கெட் எடுத்து என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து போகல. நான் ராஜாவுக்கு சுவிசேஷம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல கோட் ஷூட்லாம் வாங்கி நல்ல டைலாம் கட்டி என்ன பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்து ஃபிளைட்டை பிடிச்சி. இன்னைக்கு நம்ம ஊழியம் எப்படி இருக்குதுன்னு அப்படிதான் இருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும், சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும், அதுக்குன்னு ஒரு இதெல்லாம் போட்டு அங்க போய் ஒரு சாலை போட்டு என்ன. ஆனா பவுல் எப்படி போறான்? ஒரு கைதியாக போகிறான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை நடத்துகிற விதம் பாருங்க எப்படி இருக்கு. கைதியாக அவன் கொண்டு போகப்படுகிறான். அப்படி அவன் போகும்போதுதான் பல பிரச்சனைகளை சந்திக்கிறான். அப்படி போகும்போதுதான் என்னென்ன பல பிரச்சனைகள் அங்கே வருகிறது. வாசிக்கலாம். முதல் 2ஆம் வசனத்துல வாசிங்க. போதும். அவர்கள் அங்கிருந்து ஆசியா நாட்டு கரையை பிடிக்குவதற்காக என்ன செய்தாங்க, புறப்பட்டு போகிறார்கள். இப்ப 7ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அவன் கைதியாக கொண்டு போகப்படுகிறான். இத்தாலியா தேசத்துக்கு போகிறோம், கைதியாக கொண்டு போகப்படுகிறான். அப்படி போகும்போது முதலாவது காற்று அவர்களை என்ன செய்கிறது, தடுத்தது. நல்லதுதானே? அங்க ரோமாபுரி கொண்டு போனா ராஜா ஒருவேளை சிரச்சேதம் பண்ணாலும் பண்ணலாம், ஆண்டவரே தடை செய்கிறார். உண்மைதானே? அப்படித்தானே? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆண்டவரே தடை செய்கிறார். நல்ல வேலை நாங்க போகல. ஒருவேளை சில நேரங்கள் தடைகள் வரும்போதும் என்ன, அதுவும் தேவ சித்தமாக நாம் பார்க்க கூடாது. பவுல் தேவ சித்தமா அதை பார்க்கல. ஏன்னா அவங்க போகணும். சில நேரங்களை நம்ம ஊழியம் செய்ய போறதுக்கு ஏதாவது தடை வரும். ஏன் சண்டே சர்ச்சை வருது, மழை பெய்யுது, ஒரு தடை, கர்த்தரையே தடுத்துட்டாரு. ஏன்னா மழையில் நனைஞ்சு மூக்கெல்லாம் ஒழுகி காய்ச்சல் வந்திருக்கும். அப்படித்தானே? யாராவது
இன்னைக்கு காலையில வந்திருப்பாங்க, யாராவது வீட்டுல கெஸ்ட் வந்திருப்பாங்க, நல்ல வேளை கர்த்தர் எங்களை தடுத்து விட்டான், இன்னைக்கு நான் போயிருந்தா மழையில நனைஞ்சிருப்பேன். நல்லதானே இல்லையா? மழையில நனைகிறது நல்லதா, சர்ச்சைக்கு போறது நல்லதா? நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்க. தடை வருகிறது எதுக்காக? நல்லதா கெட்டதா சொல்லுங்க? நல்லது. அப்போ பவுலுக்கு தடை வந்தது நல்லது. அல்லேலூயா. காற்று அவனை எங்களை தடுத்தபடியினாலே அப்படிங்கிற. முதலாவது பாருங்க, அவருடைய பிரயாணங்கள்ல பல தடைகள் வரதான் செய்யும், பல தடுப்புகள். அது யார் மூலமா வரும்? இயற்கையினால வரலாம், மனிதர்கள் மூலமா வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் மறிக்க போகிறேன். பேதுரு சொல்லுகிறான், ஐயரே இது நடக்க கூடாது, போட அப்பால போ சாத்தானே. நீ மனுஷனுக்கு எதுவா சிந்திக்கிற, தேவனுக்கு எதுவா சிந்திக்க, மனுஷனுக்கு எதுவா சிந்திக்கிற? இல்ல, எவ்வளவு என் மேல பாசம் அந்த பேதுருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். எவ்வளவு பாசம். உண்மைதான்ப்பா, நான் உன் அன்பை பாக்குறேன், உன் பாசத்தை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பாலே போ சாத்தான். இன்னைக்கு அநேக நேரங்களை நமக்கு வருகிற தடையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? நல்ல வேலை பொழைச்சேன்னு பாக்குறோமா? தேவ திட்டத்துக்கு மாறா பாக்குறோமா? இல்ல இந்த தடையை மீறி நான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்களால மட்டும்தான் நீங்க போக வேண்டிய தூரத்தை அடைய முடியும். அல்லேலூயா. வருகிற தடைகள் எல்லாம் நமக்கு சாதகமா பார்க்காதீங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை வச்சிருப்போம். ஏதாவது ஒரு தடைகள் வந்தா அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிடுவோம். அப்படி பார்த்தா நாம் போக வேண்டிய தூரம் போக முடியாது, நம்முடைய பிரயாணத்தை அடைய முடியாது. தடைகள் வரதான் செய்யும். அல்லேலூயா. அதை செயல்படுத்துவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்முடைய எண்ணம் ஃபர்ஸ்ட். நமக்கு என்ன கரெக்டா இருந்தா, சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா வெளியில கூட்டு போங்க. மெசேஜ் நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாதபடி பார்த்துக்கோங்க. எண்ணம் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும். அல்லேலூயா. எண்ணம் நம்முடைய கரெக்ட் பண்ணப்பட்டாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? போக வேண்டிய தூரத்தை. நம்ம போக முடியாததுக்கு காரணம் எது? காரணம் நம்முடைய எண்ணம். தடை வந்தவொடனே அதைத்தான் நம்ம பெருசா பாக்குறோம். இந்த தடை வந்துருச்சு, இது நல்லது. அல்லேலூயா. பாருங்க, காற்று எங்களை தடுத்தபடினா அநேக நாள் மெதுவாய், சில நேரங்கள்ல ஸ்பீடா போக வேண்டியிருக்கும், சில நேரங்கள்ல ஸ்லோவா போக வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு நாளும் பிரயாணம் தடைப்படக்கூடாது. அல்லேலூயா. தடை வந்தா அத நல்லதுன்னு நினைச்சு நின்று விடுவதற்கு அல்ல, அந்த தடைகளை தாண்டி முன்னேறி செல்வதற்கு பழகிக்கொள்ளணும், பிரயாசம் எடுக்கணும். அல்லேலூயா. மெதுவா செய்யணும். சில நேரங்கள வேகமா நம்ம வேலை நடக்கும், வேகமா நாம் செய்வோம், நல்லா உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம், உற்சாகமா ஆராதிப்போம், உற்சாகமா ஊழியம் செய்வோம், எல்லாம் ஒரு காலங்கள் நடக்கும். ஒரு சில காலங்கள் எல்லாம் ஸ்லோவா தான் போகும். அல்லேலூயா. ஏன்னா தடைகள், பிரச்சனைகள், சில பலவீனங்கள், சில போராட்டங்கள், பொருளாதார பிரச்சனை, நெருக்கங்கள், இதெல்லாம் வரும்பொழுது சில நேரங்கள்ல ஊழியமானாலும் எல்லாமே ஸ்லோவா தான் செய்யும். ஆனாலும் நாம பிரயாணம் பண்ண வேண்டிய தூரத்தை அடையாமல் விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. சோர்ந்து போற அன்னைக்கு மாறி நான் ஊழியம் செய்ய முடியல, அன்னைக்கு மாறி என்னால ஜெபம் பண்ண முடியல, அன்னையும் இல்ல. இப்போ நீங்க சில விஷயங்கள்ல பொறுமையா செயல்பட வேண்டியதை பொறுமையா கையாளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தடைகள் வரும்பொழுது நம்மளால அதிக முன்ன மாதிரி நம்ம ஸ்பீடா செய்ய முடியாது. பலவீனம் வரும்போது நம்ம எப்பொழுதும் ஒரு நார்மலா ஒர்க் பண்ணுவோமா? இல்ல பலவீனம் வரும்போது நம்முடைய வேலைப்பாடுகள், செயல்பாடுகள் குறையுமா? குறையதான் செய்யும். ஆனாலும் செயல்பாடு நின்று விடக்கூடாது. எங்க போகணுமோ அதை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கணும். நாம் போக வேண்டிய தூரத்தை அடைய வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க அதுல திரும்ப அந்த வசனத்தை. காற்று எங்களை தடுத்தபடினால்
அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு. சில நேரங்கள்ல நம்முடைய ஊழியம் சந்தோஷமா இருக்கும், சில நேரங்கள் வருத்தமா தான் இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா உற்சாகமா செயல்படுவோம், சில எல்லாம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா போராட்டங்கள் வரும்பொழுது, தடைகள் வரும் பொழுது மெதுவாகவும் வருத்தத்தோடு தான் செய்யணும். ஆனாலும் நாம் போக வேண்டிய தூரத்தை அடையாமல் விடவே கூடாது. அல்லேலூயா. ஐயோ, வருத்தத்தோடு எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எப்போ ஒரே மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறோம். அது ஒருபொழுதும் இருக்காது, அது ஒருபொழுதும் அப்படி அமைய வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கு நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சா? ஆதியாகமம் 26:1 வாசிங்க. ஏன் ஆபிரகாம் நாட்கள்ல வந்தது போல ஏங்க சுட்டி காண்பிக்கிறேன்னா, அவனும் கடந்து வந்த பாதையை இவனும் கடந்து போகிறான். அல்லேலூயா. கர்த்தர் அதே பாதையில ஆபிரகாம் சந்தித்த, நீங்க 2 பேரையும் ஒப்பிட்டு பாருங்க, ஆபிரகாம் சந்தித்த அதே பிரச்சனைகளை ஈசாக்கும் சந்திச்சுட்டு இருப்பான். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள், வருத்தம் வரதான் செய்யும். அதனாலும் சோர்ந்து போயிடக்கூடாது. எலியா சோர்ந்து போய் சூரியஜீல படுத்து கிடக்கிறதுல மெதுவா வருத்தத்தோட, வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தொடர்ந்து நாம் செய்ய முயற்சி எடுக்கும், பிரயாசப்படும். அல்லேலூயா. அநேக நாள் என்ன செஞ்சலாம்? வருத்தத்தோடு பாருங்களேன், அவன் அந்த இடத்துல இருந்து அந்த நல்ல துறைமுகம் வரைக்கும் சில என்ன செய்தான்? வருத்தத்தோட கடந்தோமா. சில காலங்கள் சந்தோஷமா இருக்கலாம், சில காலங்கள் வருத்தங்களாக இருக்கலாம். எப்பொழுதும் ஐயோ போன வருஷம்லாம் நான் எப்படி இருந்தேன், சில நேரங்கள்ல நல்லா சம்பாதிப்போம், இடம் வாங்குவோம், வீட்டை கட்டுவோம், எல்லாம் நடக்கும். சில காலங்கள் சாப்பிடுறதுக்கே வழி இல்லாத சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டியிருக்கு. அல்லேலூயான்னு பின்னால நிறைய காரியங்களை நம்ம தியானிப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு காலங்கள் கவனிங்க. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில சில காலங்களை நம் வருத்தத்தோடு கடக்க நேரிட்டாலும் பாருங்க, அவங்க வருத்தத்தோடு அந்த கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு துறைமுகத்துக்கு வந்தாங்க. அடுத்து வாசிங்க 9ஆம் வசனம். பாருங்களேன், அங்கே சொல்லுகிறான் பவுல் சொல்லுகிறான், நமக்கு என்ன வரும்? கப்பலுக்கு மட்டும் இல்ல, நமக்கு என்ன செய்யும்? இவனுக்கும் வருத்தம் வரும். அல்லேலூயா. உபவாச நாட்கள் வந்து இருக்கிறதுனால சில நேரம் எல்லாம் ஒரே நேரத்துல வரும். சும்மா இருந்தா சில நேரம் சும்மா இருக்கும், வேலை வந்தா ஒரே நேரத்துல வரும். சும்மா இருக்கும்போது ஹாயா உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு செல்போனை பார்த்து எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். வேலை வந்துட்டா டென்ஷன் ஆயிடுவோம். நம்ம பிரெயின் சூட் ஆயிடுவோம். சில நேரங்கள் எல்லா வேலைகளும், சில நேரம் ஒரு சில வேலைகள் இருக்காது, எந்த ஊழியர்கள் சில நேரங்கள் எல்லாம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கொஞ்சம் பழகணும். வருத்தம் வரும். பவுல் சொல்றாரு, கப்பலுக்கு மட்டும் இல்ல பிராணனுக்கும் சில சேதம் வரும். ஆனாலும் என்ன செய்யுங்க? சேதம் உண்டாவென்று காண்கிறேன். உடனே பயப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய பிரயாணத்துல பல
சில போராட்டங்கள், பலவீனங்கள், சில காரியங்கள் வரும். தொடர்ந்து வாசிங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் பாருங்க, ஒரு இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எதிர்காற்று வந்துச்சு, வருத்தம் வந்துச்சு. இப்போ என்ன செய்யுது? தென்றல் அடிக்குது. தென்றல் மெதுவாய் அடிக்குது. சில இடங்கள்ல அப்படியே இனிமையான நல்ல தென்றல் காற்று வரும். இனிமையான அனுபவங்கள் வரும். பிரயாணத்துல சில இனிமையான அனுபவங்கள் வரும். ஆனா ஸ்டே ஆயிடக்கூடாது. ஆக நல்லா இருக்க, தென்றல் அடிச்சு அப்படி இருக்கும். நல்ல வெயில் நேரம், சாயந்தரம் அப்படியே வீட்டுக்கு வெளியில அப்படி சேரை போட்டு உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே நல்ல குளுமையான ஒரு காத்து அடிக்குதுன்னா எப்படி இருக்கும்? இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு வருமா? நல்ல வேலை பார்த்துட்டு டயர்டா வந்து உட்கார்ந்துருப்போம் சேர்ல, போறதுக்கு மனசு வருமா? சார், ஏசிலே வேலை பார்த்துட்டு வெளியில வேலை பார்க்கறதுக்கு கஷ்டம். ஏசிலே பழகணும், வெளியில வேலை போக மாட்டாங்க. சில தென்றல் அடிக்கும் போது நல்லா இனிமையான அனுபவங்களும் வரும். ஆனா அதுல தங்கி விடக்கூடாது. கடினமான அனுபவங்களை எப்படி நம்ம பிரயாணம் பண்ணமோ அதையும் நம்ம கடந்து போயிடணும். அல்லேலூயா. அதையும் பாருங்க, தென்றால் மெய்யா கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளீடோன் என்ற கடும் காற்று என்ன செய்தது? கொஞ்ச நேரத்துக்குள்ளே கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, சூழ்நிலை மாறிச்சு. திடீர்னு எப்போ புயல் வருது தெரியல. திடீர்னு புயல் வாழ்க்கையில வீசும், கடும் காற்று வாழ்க்கையில வீசும். ஆனால் போக வேண்டிய தூரம் அதை மறந்துடக்கூடாது. சில நேரங்கள்ல தென்றல் அடிக்கும், சில நேரங்கள் என்ன வரும் சொல்லுங்க? கடும் காற்று, கடுமையான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். இனிமையான அனுபவங்களும் வரும், கடுமையான பிரச்சனைகளையும் வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். இதையும் கடந்து போனதான் நாம் போக வேண்டிய தூரத்தை போக முடியும். அல்லேலூயா. தென்றல் மெதுவா அடிக்கிறதுனால நமக்கு எல்லாம் சக்சஸா நடக்குதுன்னு நினைக்க கூடாது. காரியம் கைகூடி வந்ததுன்னு நினைச்சாங்களாம். அடுத்த திடீர்னு என்ன செஞ்சான்? ஒரு கடும் காற்று, கடுமையான பல பிரச்சனைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம அதனால நிலை குலைந்து போயிடக்கூடாது. எப்படி தென்றலையும் அனுபவிக்க கற்றுக்கொள்கிறோமோ கடுமையான சூழ்நிலைகளையும் என்ன செய்யணும்? கடந்து செல்ல கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, கப்பல் அதுல என்ன செய்தான்? கடும் காற்றிலே அது அகப்பட்டு கொண்டது. சில நேரங்களை நாமளே போக நினைச்சாலும் போக முடியாது. சில காரியங்கள்ல நாமளே கட்டப்பட்ட நிலையில மாறிடும், அகப்பட்டு கொள்வோம். அது விரும்பினால அல்ல, அது எதிர்பார்த்ததுனால அல்ல, நடக்கும் வாழ்க்கையில. ஐயோ அகப்பட்டாச்சு, இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு, போக முடியாது என்பதல்ல, அதையும் தாண்டி நான் இன்னும் போக வேண்டிய தூரம் என்பதை விசுவாசிக்க. அல்லேலூயா. எவ்வளவு வாழ்க்கையில தடைகள் வந்தாலும், சில நேரங்களை நம்ம செய்ய முடியாதபடி தடைகள் வந்தாலும், நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை மறந்துடக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. பாருங்களேன், இப்பொழுது கப்பல் அந்த கடும் காட்சியில அகப்பட்டு கொண்டபடினாலே காற்றை எதிர்த்து போக முடியல. சில பிரச்சனைகள்லாம் நம்ம எதிர்க்கவே முடியாது. அதை எதிர்த்து சில காரியங்களை நம்ம பல விஷயங்கள்ல, அதாவது அனுபவத்தை வைத்து எந்த காரியத்திலும் நம்ம இறங்கக்கூடாது. சில அனுபவங்களை வைத்து சில பிரச்சனையை நம்ம மேற்கொள்ள நினைச்சோன்னா அது அப்படியே நம்மளை அரெஸ்ட் பண்ணிடும், நம்ம நிலைகுலை செஞ்சிடும். கடும் காற்று அவங்களை அகப்படுத்தினது, அதனால இப்போ காற்று போக்குல தான் போக வேண்டியது. சில நேரங்கள் அப்படித்தான் போகணும். எந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோமோ
அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம கடந்து போகும்போது கொஞ்ச நேரம் நம்ம பொறுமையா இருந்து நம்முடைய நம்பிக்கை எல்லாம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவோம் இல்ல, பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதான் நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள நாம் கடந்து போகும்போது தானியேல் வாழ்க்கையில அவன் எப்பொழுதும் போல ஜெபம் பண்ணாலும் இப்ப அவனுக்கு விரோதமா சூழ்ச்சி செய்து எப்படியாவது அவனை தடை செய்யணும் வரும்பொழுது அவன் மத்தியிலே போறான், அது கூடயே போறான். அவனை தூக்கி சிங்க கெவில போடுறாங்க, அங்கே உள்ளத இருக்கிறான். ஆனா கர்த்தர் சிங்க கெவிக்குள்ள இருந்து அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு ஆண்டவரதுல இருந்து விடுவித்தான். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம சில பிரச்சனைக்குள்ள போக வேண்டியது இருக்கும். ஆனாலும் பயப்படாம தைரியமா இருந்தா கர்த்தர் அதுல இருந்து நம்மளை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. வெகு வருத்தத்தோடு அவர்கள் அதை தூக்கி எடுத்த பின்பு சொறி மணலிலே பாருங்களேன், சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில சரி, எல்லா ஊழியத்துல எதுலாலும் சரி, சில நேரங்கள்ல வருகிற அந்த பிரச்சனை அவங்க என்ன பண்ணாங்க, அந்த படகை எப்படியாவது அவங்க இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. முதலாவது காற்றின் போக்குல போயிட்டு இருந்துச்சு, காற்றின் போக்குல இருந்தது, எழுத்துது தடையா இருந்துச்சு, அது மேற்கொண்டு போக முடியல. காற்றின் போக்குல போனாங்க, காற்றின் போக்குல போயிட்டு இருந்தாங்க. இப்ப கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஆனா போட் ரொம்ப டேமேஜ் ஆச்சு, படகு ரொம்ப டேமேஜ் ஆச்சு. சில நேரங்கள் அப்படிதான் இருக்கும். சில பிரச்சனை வந்துட்டு போனா அதனுடைய வடு இருக்கதான் செய்யும். ஒரு சில வியாதி வந்துட்டு போனா அதனுடைய வடு இருக்கும், அந்த பாதிப்பு இருக்கும். அல்லேலூயா. இருக்கும். அதை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அது சரிப்படுத்தி அடுத்து நாம் எங்க போகணும், அடுத்து நான் ஏன் செய்யணும். அவங்க என்ன செஞ்சாங்களாம், படவை என்ன பண்ணாங்க, பல உபாயங்களை செய்து கப்பலை சுற்றி கட்டி மேலும் இன்னும் பாருங்க, சில நேரங்கள இப்போதான் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்கும், அடுத்து இன்னொரு புது பிரச்சனை வரும். இப்போதான் கடும் காற்றை சந்தித்தாங்க, இப்போ அடுத்தது பெரும் காற்றும் மழையை சந்திக்கிறாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை மட்டும் வரட்டும், முடியட்டும் பாஸ்டர், நான் இனி சபைக்கு ஒழுங்கா வருவேன். அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அடுத்த பிரச்சனை ரெண்டியா இருக்கு. என்னைக்கும் என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்க கூடாது. என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் கடந்து போவதற்கு என்ன செய்யணும், அடுத்து செய்ய வேண்டியதை நாம் பழகிக்கொள்ளணும். பாருங்க, இப்ப பெரும் காற்று மழை வாசிங்க, அடுத்தது. பாருங்க, இப்ப பெருங்காற்று மழையில முதலாவது எதிர்காற்று வந்ததுனால போட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை. அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும்போது பயங்கர டேமேஜா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் சரிப்படுத்தி போகும்போது இப்போ பெருங்காற்று மழையில் அகப்பட்டபடினாலே என்ன செஞ்சாங்க, மறுநாள்ல சில சரக்குகளை கடலிலே, மூன்றாம் நாளிலும் கப்பலின் தடவாளங்களை எங்கள் கையினாலே, சில இழப்புகளையும் நம்ம கையாலே செய்யவில்லை. அல்லேலூயா. போக வேண்டிய தூரத்தை அடையணும்னா என்ன, ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து, கவனிக்கிறீங்களா, ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து பிசினஸ் கிளாஸ்ல போய் உட்கார்ந்து என்ன ஜம்முன்னு போய் இறங்கி அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. சில நேரங்களில் இப்படியும் போக வேண்டியது. இப்போ எப்படிப்பட்ட காற்று, பெரும் காற்று மழை. இதுக்கு முன்னால எதிர்த்த காற்றினால அவங்க அது போக்குல போய் சரி பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப அடுத்த பெருங்காற்றினால கப்பல்ல இருக்கிற
சரக்கு, தளவாடங்கள், டூல்ஸ், கப்பல்ல இருக்கிற டூல்ஸ், அப்புறம் கப்பல்ல இருக்கிற பொருட்கள், சாப்பாட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியது? சில இழக்க வேண்டியது. சில நேரங்களை இழக்கிறதுனால அதறியப்படக்கூடாது. அல்லேலூயா. நாம் போக வேண்டிய தூரத்தை அடைவதற்கும் சில நேரங்களில் சில இழப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க நேரிடும். வாசிங்க. அநேக நாளாவது சூரியனும் நட்சத்திரத்தையும் அப்படின்னு என்ன, அநேக நாளாய் அவர்கள் வாழ்க்கையில வெளிச்சமே இல்லை. இருளான வாழ்க்கை, இருளான அனுபவங்கள். எங்க இருக்கிறோம், என்ன செய்கிறோம், எங்க போறோம், எதுவுமே தெரியல. அநேக நாளாய். ஆனா கர்த்தர் அவர்களை எங்க கொண்டு போறார்? இத்தாலியாவுக்கு தான் போகணும். ஆனா வழியில் அநேக நாட்கள் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். எங்க போறோம், எங்க இருக்கிறோம், எதுவுமே தெரியல. அல்லேலூயா. கடல்ல அன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஜிபிஎஸ்ஓ மற்ற எந்த அந்த சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய எந்த சாதனங்கள், எந்த டிவைஸ்லாம் இன்னைக்கு கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாது. அநேக நாளா என்ன செய்யலாம்? சூரியனாவது எதையும், அதாவது சூரியன் சந்திர நட்சத்திரத்தை அந்த திசையில போயிட்டு அந்த திசையில போயிட்டு இருக்கோம், இது இருக்கும். எந்த வெளிச்சம் வாழ்க்கையில இல்லை. சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை கூட இல்லாம திகைக்கிட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஊழியத்துல வரும், வாழ்க்கையில வரும். இந்த வார்த்தை தான் நமக்கு என்னது? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சம் கூட இல்லாம வார்த்தை கூட எத்தனை முறை போய் விட வாசிப்போம், எத்தனை சாப்டரை படிச்சு முடிச்சிருப்போம். சில நேரங்கள வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது ஆண்டவர் பேசிட்டே இருக்கிற அனுபவங்கள் இருக்கும். ஆனா எத்தனை முறை வாசித்தாலும் வெளிச்சம் இருக்க, குழப்பம், திகைப்பு. இப்ப அவங்க எங்க இருக்காங்க அவங்களுக்கே தெரியாது. சில நாட்களாய், அநேக நாட்களாய் அவர்கள் என்ன செய்யல? சூரியனாவது இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில தங்கள் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலைகள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இனிமே இருக்கும். நேர் இருப்பீங்க. தப்பி பிழைப்போம், வாழ்வோ சாவோங்கிற நிலையில தான் நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த பிரச்சனைல இருந்து விடுதலை வந்துருமோ, இந்த சூழ்நிலை மாறிடுமா, அவ்வளவுதானா, முடிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு மனநிலையில நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. வாசிங்க தொடர்ந்து. அநேக நாளாய் பாருங்களேன், அநேக நாளாய் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பாருங்க கவனிங்க, அநேக நாளாய் அவர்கள் போஜனம் கூட பண்ணல, அநேக நாளா சாப்பிட கூட இல்லை, ஆகாரம் கூட புசிக்கல. சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட அனுபவங்களை கூட நாம் சந்திக்க நேரும். இந்த பிரயாணம் என்பது அப்படிதான். சில நேரங்கள்ல சாப்பிட முடியாத சூழ்நிலைகள், சாப்பாடு இல்லாத சூழ்நிலைகள் இப்படிலாம் இருக்கு, வாழ்க்கையில இருக்கும். அதனால சாப்பாடே இல்லை, அவ்வளவுதான், நான் செத்தே போயிருவேன், இந்த நிலை கூட வரலாம். ஆனாலும் சாக மாட்டீங்க. தேசம் முழுவதும் பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. ஆனா அந்த ஆத்து ஓரத்துல உட்கார்ந்து இருந்த அந்த எலியாவுக்கு கர்த்தர் அப்பத்தையும் இறைச்சி அனுப்பி போஷித்தார். அந்த தேவன் நம்மை போஷிக்க வல்லவர். இருக்கிற விசுவாசி, சாப்பாடு இல்லைன்னாலும் கர்த்தர் வெள்ளை காக்காவது கருப்பு காக்காவது அனுப்புவார். அல்லேலூயா. யாரை கொண்டாவது போஷி. அல்லேலூயா. அநேக நாளாய் அவர்கள் என்ன செய்யல? போஜனம் பண்ணாமல் இருந்தார்கள். பாருங்க, இந்த சூழ்நிலாம் பவுல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு
அல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராண சேதனம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே எதிர்த்து வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடைய கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள் என்று அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய மனுஷனாகிய பவுல் சொல்லுகிறான், திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே இதெல்லாம் சம்பவிக்கும், ஆனாலும் திடமனதாயிருங்கள். நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நாம் போக வேண்டிய இடத்தை, நம்முடைய பிரயாணத்தை நாம் அடையணும். நம்முடைய பிரயாணம், நாம் போக வேண்டிய இடத்தை அடையணும்னா, நம்முடைய பிரயாணம் இன்னும் இருக்கு, அதை நிறைவேற்றணும்னா என்ன செய்யுங்க? இதெல்லாம் சம்பவித்தாலும் ஆகனாலும் திடமனதா இருங்கள். அடுத்து தொடர்ந்து வாசிங்க, 30ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்களேன், இப்போ ஒவ்வொரு முறையும் டிஃப்ரெண்டான, ஒவ்வொரு வித்தியாசமான சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகள். முறை எப்படிப்பட்ட பிரச்சனை? எதிர்த்த காற்று தடுக்குது, எடுக்குது. அடுத்தது கடுமையான காற்று, அடுத்தது சூறை காற்றோடு மழை. ஒரு இதுல படக கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை. நீங்களே உங்க லைஃப கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்களே எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில நேரங்கள் அப்படித்தான் இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை. எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும் நம்ம நினைக்கும் போதுதான் அதெல்லாம் நடக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்தது கண்ட்ரோல் பண்ணியாச்சு, இப்ப டேமேஜ் ஆயிடுச்சு நிறைய, அதை சரிப்படுத்தணும். இப்ப அதை சரிப்படுத்தியாச்சு. இப்ப அடுத்தது இன்னும் பிரயாணம் பண்ணணும்னா கப்பல் கொஞ்சம் பாரத்தை குறைச்சாதான் பிரயாணம் பண்ண முடியும். ஏன்னா கப்பல் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால கப்பல் இருக்கிற தடவாளம், அங்க இருக்கிற சாப்பாடு பொருள் எல்லாம் தூக்கி கடல்ல எரிஞ்சிட்டாங்க. சரி, ரைட். இப்போ சாப்பாடு இருக்கு, உள்ள கொஞ்சம் இருக்கு, ஆனாலும் சாப்பிடறதுக்கு மனசு இல்லை. இதெல்லாம் பார்த்த உடனே பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனையை சந்திச்சு சாப்பிடுறதுக்கே மனசு இல்லாம கிடந்தாங்க. இப்ப பவுல் சொல்லா, திடமனதா இருங்கப்பா, சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி அந்த சாப்பிட வச்சுட்டு இப்ப அடுத்து கிளம்பும் போது வந்திருக்குது எல்லாமே கைதிகளும், என்ன, 100க்கு அதிபதிகளும் போர் சேவகர்களும் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்தாலும் இவங்களுக்கு கப்பலை பத்தி அனுபவம் கிடையாது. கப்பலை வழிநடத்துறது யாரு? கப்பலாட்களும் ஆளுமையும் தான் கப்பலை வழி நடத்திட்டு இருக்கணும். இப்ப கப்பலாட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாருங்க, வாசிங்க. கப்பலை விட்டு ஓடி போக பாருங்க. அப்பொழுது கப்பலாட்கள் போயிட்டாங்கன்னா அந்த கப்பலை தொடர்ந்து வழிநடத்த முடியாது. கப்பலாட்கள் போயிட்டா கப்பலை தொடர்ந்து என்ன செய்ய முடியாது. சொல்ல சில நேரங்கள சில ஆட்களும் நம்மளை விட்டு போவாங்க. சில ஆட்களும் போவாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:39 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:39 15:39 பாருங்க. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, மார்க்கு என்கிறவன் அவங்களோடு ஊழியத்துல வந்தான். மார்க் அவங்கள சேர்த்துட்டு ஊழியத்துக்கு போகும்போது, இப்ப மார்க்கு ஒரு இடத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னானே, பவுல் அவனை வேண்டாம் விட்டுட்டு போலான்னு சொன்னபோது பர்னபா அவனை விடமாட்டேன்ட்டான். ஏன்னா சொந்தக்காரன். இப்ப 2 பேருக்கும் கடும் வாக்குவாதம் வந்து இப்ப என்ன செய்யறாங்க வாசிங்க. பவுலும் பர்னபாவும் இப்ப பிரிகிறாங்க. ஆனா இந்த பவுல அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்தினதே பர்னபா. பவுல அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்தின யாரு? பர்னபா. கவனிக்கிறீங்களா? நல்லா தூக்கம் வந்தா கொஞ்சம் தண்ணி குடிங்க, தூக்கம் போயிடும். தண்ணி பாட்டில் வச்சிருக்கீங்களா?
பர்னபா தான் பவுல என்ன செஞ்சான்? யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. ஏன்னா பவுல ஆண்டவர் சந்திச்ச உடனே சீசர் அவனை ஏற்றுக்கொள்ள பயந்தாங்க. ஐயோ பவுலா, சவுலா அப்படின்னாங்க. வாசிங்க 9ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்டடைந்தார். பாருங்க, பர்னபா தான் அவனை பயமில்லாமல் சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்துல கொண்டு போய் அறிமுகப்படுத்துறான். எல்லாரும் பயந்தாங்க. முந்தின அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா, அதாவது ஆண்டவர் அவனை சந்திச்சார், அனனியா போய் ஜெபம் பண்ணா, கண்ணு திறக்கப்பட்டுச்சு. இப்போ அவன் சீசர் இடத்துல கிளம்பி போனா சீசர் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. இந்த சூழல் தான் பர்னபா போய் பவுலை சேர்த்துக்கிட்டு பர்னபா போய் சீசர் இடத்துல போய் அவனை அறிமுகப்படுத்துறான். அதுல இருந்து அந்த பிணைப்பு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்போ அந்தியோகியா பட்டணத்துல இருக்கிற சபையில இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியமான, அந்த அளவுக்கு 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. 13ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, அந்தியோகியா இருக்கு, அதாவது எருசலேம் சபைக்கு அப்புறம் புறஜாதி மத்தியில ஸ்தாபிக்கப்பட்ட சபையில பெரிய சபைன்னா அந்தியோகியா பட்டண சபை. இங்க பர்னபா, பவுலு எல்லாமே ஊழியர் செய்யறாங்க. சீலா எல்லாம் ஊழியர் செய்யறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் அழைத்த ஊழியத்திற்கு பர்னபாவையும் சவுலையும் என்ன செய்ய. அப்படி அந்த அளவுக்கு 2 பேரும் எலும்பு சதையுமா இருந்த ஆட்கள் தான் இப்ப பிரிகிறாங்க. எங்க பிரிகிறாங்க? 15ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல வாசிச்சோம். சில ஆட்கள் அப்படிதான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். சிலர் எலும்பு சதையுமா இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நம்மோட. ஆனா சில நேரங்கள்ல அதற்கு பிற்பாடு பர்னபா பவுலோடு சேரவே இல்லை. ஆனா எந்த மார்க்குக்காக பர்னபா சண்டை போட்டானோ அதே மார்க் பின்னால பவுலோட ஜாயின் பண்ணுவான். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:11. இந்த பர்னபாவுக்காக தான் மார்க்குக்காக தான் பர்னபா பவுலோடு சண்டை போட்டது. இப்ப பவுல் தீமோத்தேயு சொல்றான், மார்க்க கூட்டு வா, எனக்கு பிரயோஜனமான. ஆனா பர்னபா திரும்ப பவுலோடு வரல. ஆனா 2 பேரும் தான் எப்படி இருந்தாங்க? பர்னபா தான் பவுலை அப்போஸ்தலருக்கு அறிமுகப்படுத்தினா, அவங்க தான் 2 பேரும் தொடர்ந்து பிரயாணப்படுவாங்க. அந்தியோகியா சபையில அவங்க தான் மூப்பர்களா இருக்கிறாங்க. அங்க இருந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு அவங்கள பிரிச்சு அனுப்புறாரு, 2 பேரும் சேர்த்து அனுப்புறாரு. சேர்ந்தே பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போனாங்க. ஆனா மார்க் குறித்து பிரச்சனை இல்லை. 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து பர்னபாவும் பவுலும். சில ஆட்கள் சில நேரங்களை நம்மளை விட்டு பிரிவாங்க. சோர்ந்து போகக்கூடாது. ஊழியத்துல அப்படிதான் பினான்சியல் சப்போர்ட் பண்ற ஆட்கள், பிசிக்கலி சப்போர்ட், ஜெபிக்கிற ஆட்கள் சில நேரங்கள்ல நம்மளை விட்டு பிரியும் போது என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடும். ஐயோ, இவங்கள தானே மலை போல நம்பி இருந்தேன். நீ மலை போல நம்புவது கர்த்தர் மட்டும்தான், எந்த மனுஷனையும் அல்ல. கர்த்தர் பிரிப்பாரு. எதுக்கு தெரியுமா? நீ யாரை நம்புறன்னு பாக்குறது. இவங்களை இருந்தா அந்த வேலையை செஞ்சிருப்பேன், அந்த ஊழியத்தை செஞ்சிருப்பேன், இந்த காரியம் இல்ல. உன் ஓட்டத்தை ஓடுறதுக்கு கர்த்தர் உனக்கு வேண்டிய ஆட்களை தருவார். நீ ஓடணும். உன் பிரயாணத்தை முடிக்கிறதுக்கான ஆட்களை கர்த்தர் தருவார். ஆனா சில ஆட்களை பிரிப்பார். சில ஆட்களை பர்னபா அவ்வளவு பவுலோடு இருந்த ஆளு கர்த்தர் அவரையே பிரிப்பார். இங்க கப்பல் ஆட்கள் இல்லைன்னா கப்பலை ரன் பண்ண முடியாது. இப்ப அவங்களே கப்பலை விட்டு போக பாக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் திடமனதாயிருங்க. சில ஆட்கள் உங்களை விட்டு போனாலும் திடமனதாயிருங்க. இதெல்லாம் நடந்தாலும், இதெல்லாம் சம்பவித்தாலும் என்ன செய்யணுமா? சொல்லுங்க, திடமனதாயிருங்க. இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் 27:38 வாசிங்க.
இப்ப பாருங்க, இப்ப சாப்பிட்டுட்டு மீறி இருந்ததை என்ன செஞ்சாங்க? கடலில் எறிந்தார்கள். 44 வசனம். 44. மற்றவர்கள் சிலர் இவ்விதமாய் அந்த ராயனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும், இயேசு பத்தி சொல்லணும். பவுல் எப்படி போனாரு? பிளைட்ல போய் இறங்கினாரு. பேக் புக்கர் 2 பேர் வந்தாங்க. அவரை கூட்டு போய் பெரிய ஒரு ரூமை போட்டாங்க. அங்க உட்கார்ந்துட்டு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போன் பண்ணி பேசிட்டு அங்க அவங்க கார் அனுப்பி வச்சாரு. அந்த கார்ல அப்படின்னா போட்டிருக்கு, கப்பல்ல எப்படி போய் சேர்ந்தாரு? தப்பி கரை சேர்ந்தார்கள். எதை பிடிச்சிட்டு? புறப்பட்டது ஒரு கப்பல், இப்ப போய் சேர்றது கப்பல்ல இருக்கிற ஒரு பலகை. புறப்படும் போது கப்பல்ல புறப்பட்டவங்க இப்ப எங்க போய் சேர்றாங்க? ஒரு பலகையில போய் சேர்ந்தாங்க. அல்லேலூயா. ஆனாலும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு தான் போகிறதில்ல, எப்படி போகிறோம் என்பதல்ல. சில நேரங்கள்ல நம்ம அப்படிதான் பிளான் பண்றோம், இமேஜ் பண்றோம். சில நேரம் நம்முடைய இமேஜ், நம்முடைய கற்பனை, இதுதான் நம்மளை நிறைய நேரங்கள்ல நம்மளை ஏமாத்து. கற்பனை பண்ற தப்பு கிடையாது, ஆனா அது கற்பனையே வாழ்க்கையா மாறிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசையே கொள்ளுமா. சில நேரங்கள் நம்மளே நிறைய கற்பனை பண்ணி, நான் பெரிய ஆளானும், அப்படியானோ இப்படியானோ அப்படியானோ கத்துற. நீ போக வேண்டிய தூரத்துக்கு போய் அடையணுமே தவிர நான் யார ஆகணும் என்பதல்ல. அல்லேலூயா. எப்படி போய் சேரணும் என்பது நான் தீர்மானிக்கிறதல்ல, தேவன் தீர்மானிக்கிறது. புறப்பட்டது ஒரு பெரிய கப்பல், போய் சேர்றது ஒரு பலகை. கப்பலின் பலகையை பிடிச்சு கரை போய் சேர்ந்தார்கள். சேர்ந்தோமா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. போய் சேரணும், அதுக்குதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த அவர்கள் இப்பொழுது எகிப்தின் கானானுக்கு முன்பாக வந்துட்டாங்க. 40 வருஷம் அவர்களை மோசே நடத்தி கொண்டு வந்தான். ஆனா மோசே கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இப்போ மறிக்க போகிறான், ஆண்டவரை எடுத்துக்கொள்ள போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி போறாங்க. ஏன்னா இதுவரை நடத்தின மோசே இனி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, மறிக்க போறன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 31:6. பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தராமே உங்களோடு கூட வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களோடு கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. மோசே சொல்ற, பலன் கொண்டு திடமனதாயிரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தர் என்னோடு கூட வருகிறார், அவர் என்னோடு கூட இருப்பார். அவர் நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர அவர் எனக்கு உதவி செய்தார். விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவார். இப்போ ஆண்டவர் மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். யோசுவா 1:7 வாசிங்க. என் தாசனாகிய மோசே பாருங்க, யோசுவாவை பார்த்தாண்டு சொல்லுகிறார், யோசுவாவே நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை உன் வேலை. அல்லேலூயா. மோசே மரிச்சிட்டான்னு பயப்படாத, கலங்கிறாத. மோசே இல்லைன்னு நீ அதறியப்படாத, பயப்படாத.
நான் உன் கூட இருக்கிறேன். மோசையோடு கூட இருந்தது போல. அதான் சொல்றாரு, மோசே இவ்வளவு காரியங்களை செஞ்சா நான் அதை செய்ய முடியுமா நினைக்காதீங்க. அவங்க செஞ்ச மாதிரி நான் செய்யணும். எங்க அப்பா அம்மா எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சு எங்களை ஆளாக்கி இவ்வளவு வளர்த்து இவ்வளவு வீடெல்லாம் நான் அப்படிலாம் கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன். நான் மோசையோடு கூட இருந்து செய்தது போல உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருப்பா, என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரா? கர்த்தர் சொல்லுகிறார், மோசையோடு நான் கூட இருந்தது போல யோசுவாவே நான் உன் கூட இருப்பேன். நீ பலன் கொண்டு இந்த மனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். போன வாரம் இல்ல, வெளியில ஒரு கூட்டத்துல நான் சொல்லணும்னு சில பிளான் பண்ண சில அந்த சம்பவத்தை ஜான்ராஜ் அவர் பேசும்போது அந்த வார்த்தை அந்த காரியத்தை சொன்னார். இன்னைக்கு உலகத்துல ஒரு அதாவது பல இடங்கள் ஆண்டவர் எழுப்புதலை தந்துட்டு இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை நாம் ஃபர்ஸ்ட் பார்த்த இடம்னா தென்கொரியா தேசம். தென்கொரியால பெரிய எழுப்புதலை தந்து அதற்கு காரணமா தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் யாரு? பால் யாங்கிச்சோ என்கிற அந்த தேவ மனிதன். அவன் ஒரு சிறு வயதிலே ஒரு வாலிபனா இருக்கும்போது அவன் ஒரு சாதாரண அதாவது கடவுள் மறுப்பாளராக இருந்தான். கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட நிலையில இருந்த அவன் திடீரென்று வியாதிப்பட்டு மருத்துவமனையிலே அவன் படுக்கையா இருக்கு. கேன்சர், அவனுக்கு புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டிருந்த அவனுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த மருத்துவமனையில ஒரு செவிலியராய் பணியாற்றின ஒரு அம்மா அவனுக்கு போய் அப்பப்ப இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. நம்ம பார்த்த உடனே அவன் கடிஞ்சு விழுவானோ. கடவுள் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், திரும்ப திரும்ப வந்து சொல்லு. ஆனாலும் அந்த அம்மா சோர்ந்து போகல. தொடர்ந்து அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. தொடர்ந்து அவனை சந்திச்சு அவனுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. நம்மாவுக்கு தெரியாது பின்னால தென்கொரியாவில ஒரு பெரிய எழுப்புதல கர்த்தர் தரப்போறான்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, பாளையங்கி சாகும்போது 10 லட்சம் விசுவாசிகளை பார்க்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம் கர்த்தர். அதுக்காக சாகுறதுக்கு முன்னால 10 லட்சம் பேரை சந்திக்கக்கூடிய அந்த விசுவாசிகளை பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்த. இன்னொன்னு என்ன தெரியுமா? அவ்வளவு நம்மவை அவ்வளவு வேதனைப்படுத்திருந்தான். அவங்கள பல மன உளைச்சலுக்கு ஆளானாலும் அவங்க மன தைரியத்தோடு தொடர்ந்து அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க. அந்த ஜெபத்தின் விளைவா அவன் ரட்சிக்கப்பட்டு தென்கொரியால ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு 10 லட்சம் விசுவாசிகளை ஆதாயம் பண்ண அளவு கர்த்தர் பயன்படுத்தினார். அதே அம்மா தான் பின்னால் அவனுக்கு மாமியார மாறினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு காரியத்திலும் நம்ம போராடி தொடர்ந்து செயல்படுறோமோ கர்த்தர் நிச்சயமா அதற்குரிய பலனை தரலாம். அல்லேலூயா. திடமனதா ஐயோ இப்படிலாம் சொல்றாங்களே, நம்ம நினைச்சிருந்தா இவன் நான் சாதாரணமா சொல்லியிருக்கிறேன், அந்த அம்மா இந்த மாதிரி இவன் இந்த சின்ன பையன் இப்படிலாம் நம்மளை பேசுறான்னு சொல்லி அவங்க அமைதியா போயிடுந்தா அவனை ஆதாயப்படுத்திருக்க முடியுமா? இந்த வருஷத்துல நல்ல ஒரு தீர்மானம் எடுது. யாருக்காக ஜெபம் பண்றோமோ தொடர்ந்து நல்ல தைரியத்தோடு திடமனதோடு தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அந்த நோக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த தைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. சந்தித்து சுவிசேஷம் என்ன அவமானம் வந்தாலும் என்ன காரியங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் உங்க கூட கர்த்தர் இருக்கிறாத மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை சொல்லி முடிக்க விரும்புகிற லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:22. பின்பு ஒரு நாள் சீஷர்களை கூட வாங்க, சீஷர்களோடு கூட ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. போவோம் என்று சொல்லி அவர்களை அழைத்தது தேவன், உங்களை என்னையும் அழைத்தது கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி நம்ம அழைக்கிறது. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள எங்கேயும் அப்படிதான் என்னாச்சு? பயங்கர புயல் அடிச்சுது.
எல்லாரும் கத்துறாங்க, ஐயோ ஐயரே நாங்கள் மாண்டு போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறாங்க. வாசிங்க 24, 25. அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, உடனே அவர் பாருங்க, உங்க வாழ்க்கையில என்ன காற்று கொந்தளிச்சாலும், கடல் கொந்தளிச்சாலும், காற்று வீசினாலும் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அடுத்து எந்திரிச்சோன்னு சொல்றாரு, உங்க விசுவாசம் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறதுதான், உன் கூட நான் இல்லையா, உன் விசுவாசம் எங்க போச்சு? இந்த பிரச்சனையில ஏன் நீ கூப்பாடு போடுற, ஏன் கதற? திடமனதாயிரு. போவோன்னு சொன்னது யாரு? நான். அடுத்த அந்த இதுல பாத்தீங்கன்னா 26ஆம் வசனத்துல சொல்லு, பின்பு கலிலேயரான கதவனுடைய நாட்டிலே சேர்ந்தார்கள். ஆண்டவரும் அவர்களோடு போய் சேர்ந்தார். அல்லேலூயா. உங்கள் பிரயாணத்துல கர்த்தர் கூட வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு வாரங்கள் அழைத்தது அவர், உங்களை போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர பண்ணுகிறது அவர் தான். வழியில சில பிரச்சனை வரும், தடைகள் வரும், திடம் மனதாக இருக்கு, மனதிடனோடு செயல்படுவது.